ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ், சோர்சஸ் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி, டிவி 18. ஃப்ரைடே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 1.04% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.65% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3,979.59 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 406.72 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மண்டே ஓப்பனிங்கான நிஃப்டி 50 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 24,408, resistance to 24,433 and then 24,475. Support based on pivot points 24,325, 24,229. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,258. பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 50,649, 50,725 and then 50,848. Support based on pivot points 50,403, 50,328. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,205. கீ ஃபேக்டர்ஸ் டு வாட்ச் டூரிங் திஸ் வீக். இந்த வீக்கில் என்னென்னலாம் மெயினாக பார்க்கணுன்னா, நிஃப்டி 50ல் ஹீரோ மோட்டார் கார்ப் அண்ட் ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் தராங்க. அதர் தென் நிஃப்டி 50 யாரெல்லாம் ரிசல்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைகா, வோடாஃபோன் ஐடியா, ஓலோ எலக்ட்ரிக், பஜாஜ், ஹிந்துஸ்தான் சுகர், பல்ராம்பூர் சீனி மில்ஸ், கேம்பஸ் ஆக்டிவா, டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ், ஹிந்துஸ்தான் காப்பர் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், நாட்கோ ஃபார்மா, நேஷனல் அலுமினியம் கம்பெனி, என்எம்டிசி, எலக்ட்ரா கிரீன் டெக், ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர், எஸ்ஜேவிஎன், வோல்டாஸ், அலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ், அசோகா பில்கான், திலீப் பில்கான், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இப்கா லேபரட்டரிஸ், இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன், மணப்புரம் ஃபினான்ஸ், மெடி அசிட் ஹெல்த் கேர் சர்வீஸ், மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல், எம்டிஆர் டெக்னாலஜிஸ், முத்தூட் ஃபினான்ஸ், நசாரா டெக்னாலஜிஸ், என்பிசிசி, சமான் கேபிட்டல், பஜாஜ் ஹெல்த் கேர், கிளென்மார்க், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மசகான் டாப் ஷிப் பில்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 12 இன்றைக்கி நம்ம இந்தியாவில் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. WPI இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆகஸ்ட் 14 வருது. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபார் ஜூலை அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஃபார் த வீக் ended in August 9, August 15 and August 16 டேட்டா வருது. அண்ட் தென் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபார் ஜூலை மந்த் பார்த்திங்கன்னா August 14 வருது. கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபார் ஜூலை மந்த் August 12 வருது. இதெல்லாம் யூஎஸ்க்கானது. ஈரோப் ஜிடிபி டேட்டா பார்த்திங்கன்னா August 14 வருது. ஜப்பான் ஜிடிபி க்ரோத் டேட்டா August 15 ரிலீஸ் ஆகுது. யூகே அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா August 13 அண்ட் தென் யூகே இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் ஜிடிபி டேட்டா எல்லாம் August 14 and 15 வருது. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் மண்டே. மேத்தா எக்விட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை சாந்தா டெக்னாலஜி டார்கெட் ப்ரைஸ் 725, இமேஜிகா டார்கெட் ப்ரைஸ் ₹105, by Affle India target price 1,750 per share. Choice equity broking la Bajaj Auto by target price 10,600 to 10,800, by Supriya Life Science target price 500, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 550. NBCC target price 247 to 250. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் சாட்டர்டே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் மார்க்கெட்டோட செபி சேர்பர்சன் மாதாபி பூரி புச் ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸில், அதானி குரூப்பில் உள்ள ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புச் அவங்க ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது அடிப்படையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 2050 நாங்கள் செபிக்கு 2 years பிஃபோர் ஜாயினிங் முன்னாடியே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அவங்க செபியில் 2 years பிஃபோர், அதுக்கப்புறம் தான் 2015க்கு 2 years லேட்டர் தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க.
நாங்கள் 2015லேயே நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செபியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டே என்ன அவங்க இதெல்லாம் அவங்க சண்டே சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே ரிப்போர்ட் வந்திருக்கு, இவங்க வந்து சண்டே சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதுமாரி செபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் யாரும் இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரிப்போர்ட் அவ்வளோ பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஜான்வரி 2023ல் அதானி குரூப் பற்றின அந்த இன்வெஸ்டிகேஷன் 24 இன்வெஸ்டிகேஷன் கொடுத்ததில் 23 அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சாச்சு. மார்ச் 2024 முடிவடைஞ்சிருச்சு, இன்னும் பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆகஸ்ட் 12 இன்றைக்கி என்னென்ன கம்பெனிஸ்லாம் ரிசல்ட் அறிவிக்கிறாங்கன்னா, ஏஐஏ இன்ஜினியரிங், பல்ராம்பூர் சீனி மில்ஸ், போரோசில் ரெனியூவபிள்ஸ், கேம்பஸ் ஆக்டிவர், செரா சானிடரிவேர், டோம்ஸ், ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ், இந்துஸ்தான் காப்பர், ஹட்கோ, ஐஆர்எஃப்சி, இன்க்ரெல்சோல், ரேண்ட், ITITA, NATCO Pharma, National Aluminum Company, NMDC, Electra Greentech, Rashtriya Chemicals and Fertilizer, Ratan India Enterprises, Suntech Realty, Usha Martin, Vodafone Idea and Voltas. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500 க்ளோஸ் ஆனது 0.47% க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் க்ளோஸ் ஆனது 0.51% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் ஆனது 0.13% க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ஆகஸ்ட் 10 2:30 அளவில் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா 1.17% க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் ADR 0.76% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ICICI பேங்க் ADR மட்டும்தான் ரெட்டில் 0.07% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ADR 0.80% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ADR 0.51% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் ADR 0.08% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா, அதானி குரூப் ஸ்டாக்ஸ் 360, OneWAM, Bharat Dynamics, Jubilant FoodWorks and Ozona Consumer, Sun TV, Balakrishna Industries, ONGC and Shipping Corporation of India. ஸோ தேங்க்யூ. நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.